பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இந்த காலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனமாக விளக்கம் கொடுத்து ஒரு ஸ்டடி போல உபதேசம் போதனை இருந்தாலும் சில நேரங்களில் நான் பிரசங்கிக்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் அது ஒரு பார்ட். இப்போ மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் நாம் இணைந்து வாசிப்போம். மார்க் காஸ்பல் சாப்டர் 1 verse 14 and 15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் ஓரளவு போதுமான நேரம் விளக்கம் கொடுத்துட்டேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு 13ஆம் வசனத்தில் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு போய் 40 நாள் உபவாசம் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அவனை ஜெயித்து ஊழியத்துக்குள் வருகிறார். ஆனால் அவர் வந்த உடனாக கலிலேயாவுக்குள்ளாக அவர் அதிகம் வரவில்லை. அவர் யூதேயாவிலே செய்தார் என்று நான் சொன்னேன். ஏனென்றால்
இந்த சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது ரத்தின சுருக்கமாக 16 அதிகாரங்களிலே மார்க் நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணி இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலிருந்து எடுத்து நிறைவு செய்யும் போது தான் அந்த கேப்பை, இடைவெளியை, இயேசு கிறிஸ்துவுடைய முழுமையான ஊழியம் அதை குறித்த விவரங்கள் நமக்கு கிடைக்கும். 3.5 ஆண்டு தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியமே. 30 ஆண்டில் அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் ஊழியத்துக்கு உள்ளே வந்துட்டார். 3.5 ஆண்டுகள் ஊழியம்தான் அவருடைய மினிஸ்ட்ரி. ஸோ இந்த 3.5 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியத்தை நம்ம படிக்க படிக்க நமக்கு ஒரு வாஞ்சை, இயேசுவை போல் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று, இயேசுவை போல நாம் ஊழியம் செய்யணும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள் வருகிறது. நல்லது. இயேசுவை போல நம்ம செய்யணும்னு சொன்ன உடனே இயேசுவை போல நமக்கு மீசை, தாடி, அவரை போல அங்க வஸ்திரம் அதெல்லாம் அவசியமே அல்ல. அது அந்த காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய ட்ரெஸ் கோட். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த ஒரு இடமும் ரொம்ப பெரிய வாஸ்ட் ஏரியா கிடையாது. நீங்கள் பின்னால் உள்ளதான பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு படம் இருக்கும், இந்த சைடில் இருக்கும். அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்ததான இடம் யூதேயா, கலிலேயா, சமரியாவில் ஒரே ஒரு இடம் தான் அவர் போயிருக்கிறார். ஒரு சுற்றி தான் போவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிலோமீட்டர் நீளம், ஒரு அகலத்தில் ஒரு 50-60-70 தான் இருக்கும். இவ்வளவு ஏரியாக்குள்ளே தான் அவர் செஞ்சிருக்கிறார். ரொம்ப பெரிய ஏரியாவில் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணல. அவர் ஊழியத்தில் இருக்கும்போது 12 பேரை தான் ட்ரெயின் பண்ணார். ஹி டிசைபிள் 12 டிசைபிள்ஸ். அவங்கள ஹீ ப்ரிப்பேர்ட் தம், மோல்டட் தம் ஃபார் அன் எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி. அந்த 3.5 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய பொதுவான ஊழியத்தின் மத்தியிலும் அவருடைய பிரத்யேகமான தனிப்பட்ட ஊழியத்தில் அவர்களை உருவாக்குகிறார். அவர்களை கூட வைத்தே அவர்களை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லாமலே அவர்களுக்கு உணர வைத்து அவர்களை உருவாக்குகிறார். அதற்கப்புறமாய் சிலுவைக்கு சென்று அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து பரமேறி போய்விட்டார். கட்டளை கொடுத்து சென்றார். அவர்கள் மூலமாகத்தான் ஊழியம் பரவ ஆரம்பித்தது. இந்த 3.5 ஆண்டுகளில் அந்த 12 பேரை உருவாக்கின ஊழியத்தில் தான் உருவாக்கப்பட்ட இயேசுவை சந்தேகித்த தோமா நம்முடைய தேசத்துக்கு கிறிஸ்துவுக்கு பின் 52 அவர் கேரளாவில் வந்து அவர் இறங்கி, அதற்கப்புறம் தமிழகம் வந்து அவர் கடந்து சென்று வட இந்தியாவுக்கெல்லாம் போய் திரும்ப வந்து மயிலாப்பூரில் அவர் மரித்து போனார் என்று சரித்திரம் நமக்கு ஏடுகள் சொல்கிறது. ஸோ இயேசு உருவாக்கின ஒரு பர்சன் தான் நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் 2000 ஆண்டுகள் கிட்ட வருகிறது, இன்னும் நம்முடைய தேசம் இயேசு அண்டையில் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் அதிகமாக ஐரோப்பா, மத்திய திரைக்கடல் மேல் பகுதியில் தான் போயிருக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது ஆண்டவர் உருவாக்கின கொஞ்சம் பேர் தான். பட் அவங்களுடைய ஊழியத்தின் தாக்கம் இன்றைக்கு முழு உலகமும் சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இயேசு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகவில்லை. ஆனால் இயேசுவை பற்றி இன்றைக்கு படிக்கக்கூடிய செமினரிஸ், வேதாகம கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் ஏராளம். இயேசு ஒரு 12 பேரை தான் உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற மக்களின் கூட்டம் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பம் ரொம்ப வசதியுள்ள குடும்பம் அல்ல. இன்றைக்கு அவருடைய சுவிசேஷத்தினாலே தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற ஐஸ்வர்யவான்களானவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரம்மாதமாய் பல வெளிநாடுகளுக்கும் எங்கும் செல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கு முழு உலகமும் சென்று சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து இயேசுவை பார்ப்போமானால் அவருடைய மினிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு வேண்டும் என்று வாஞ்சித்தால் கிடைக்கும். அதனால் நம்ம குறைவானவர்களாக இருக்கிறோமே, ஏராளமான பேர் இந்த சத்தியத்தை கேட்கவில்லையே, கேட்கணும். ஆனால் அதன்படி நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிரியை செய்வார். அவை இயேசுவை மையமாக வைத்து ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தையும் 4 சுவிசேஷத்தையும் படித்து
நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடுகிற இந்த போதனை வகுப்புகளிலே நீங்கள் பங்கு பெற்றால் உங்களுடைய ஊழியம், நம்முடைய ஊழியம், யாருடைய ஊழியம் சிறப்பாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்கு இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. ஆகவே அந்த மாதிரியை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு வசனமாய் உங்களுக்கு கற்றுக்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு இந்த செய்தி /19 19வது பகுதியாய் பேசுகிறேன். சரியா? நான் ஆரம்பிப்பேன், முடிக்க முடியாமல் போய்விடுவேன். ஆனால் நீங்கள் உடனே கவலைப்பட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி சாப்பிட்லன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவோம், அவ்வளோதானே. இன்றைக்கி நமக்கு முன்பாக இலையில் ஏராளமான ஆகாரம் வைத்திருந்தால் உன்னை சாப்பிட முடியலைன்றதுக்காக அத்தனையும் வளைச்சி போட்டுறக்கூடாது, விட்டுறணும். நமக்கு எவ்வளோ வயிறு ஏற்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுத்துக்கொண்டு, டேஸ் ஆர் தேர், நாட்கள் நமக்கு இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்வோம். கதை நம்மை ஆசிர்வதிப்பாரா. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு அந்த வசனங்கள் வந்துடுது என்னன்னா, ஒரு வருடம் அவனுடைய ஊழியத்தில் he went into the prison. ஏன் அவன் சிறைக்குள் போனான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்தும் ஓரளவு உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதுதான் என் மனதை, இதயத்தை ரொம்ப உலுக்கினது, இறுக்கி பிழிந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அவனை சிறையிலிருந்து அவன் கேட்ட ஒரு வார்த்தை, உண்மையாக சொல்லுகிறேன், இன்றைக்கும் என் இதயத்தை கொள்ளுகிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை இந்த மாதிரி சொல்லிட்டாரே, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர நான் வெயிட் பண்ணணுமான்னு கேட்குறான். ஆனால் இவன் தான் யோவான் சுவிசேஷத்தில் வருகிறவர் இவர்தான். அவர் எனக்கு பின்வந்தும் எனக்கு முன் இருந்தவர். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். ரெண்டாவது, இவர்தான் தேவகுமாரன் என்று அவர் ஞானஸ்நானம் பெறும்போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்று அவர் சமிஞ்சை கொடுத்திருந்தார், சிக்னல் கொடுத்திருந்தார். ஆகவே இவர்தான் தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். ஆனால் ஒரு வருடத்துக்குள் பிரச்சனை வந்து விட்டது. யோவான் ஸ்நானகன் அரெஸ்ட் பண்ணப்படுறான், உள்ளே இருக்கான். அவனுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, இவர் தானே மேசியானா எப்படி இருக்கணும்? அதான் அன்றைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு மேசியா என்று சொன்னால் அவன் நினைத்தது, நான் இப்போ சிறைக்குள் இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், அதான் என்னை ஏன் விடுதலை செய்யவில்லை, ஏன் என்னை விடுவிக்க அவர் முடியாமல் இருக்கிறாரா தெரியல. அப்போ நான் இன்னும் அவருக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா? நான் வெயிட் பண்ணணும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எதுவும் நடக்கலாம். ஏரோது அவனை பிடித்து உள்ளே வைத்திருந்தாலும் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவன் தேவனுக்கு அதிகம் பயப்படுகிறவன் என்றும் ஜனங்கள் எல்லாரும் அவனை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்றும் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவனை பாதுகாத்து அவனுக்கு பயந்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து மார்க் 6:20 விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தான் என்று சொல்லி இருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே வச்சா கூட ஏரோது என்ன பண்ணுறான்? அவனோட கூட அவன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறான். ஏனென்றால் அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன். ஏரோது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலும் அவனை பற்றி பயம் என்னன்னா, ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் ஹோலி அண்ட் ரைச்சஸ். அதனால் அவன் மேலே கை வைக்கிறது அவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. போகட்டும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது தான் யோவான் ஸ்நானனுடைய மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ அவன் விரும்புகிறான் தன்னை ஒருத்தர் விடுதலை செய்வாரான்னு. ஆண்டவர் விடுவிக்கல, தெரில. அவன் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கவும் வேண்டாம். நான் கடந்த வாரம் சொன்னேன், கடந்த வாரம் யோசித்து சிந்தித்தேன். அவன் ஏரோது விஷயத்தில் போய் உன் சகோதரனுடைய மனைவியை நீ வச்சிருக்கிற அது தப்புன்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், என்றைக்குமே ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கவங்கள நம்ம எதிர்த்தோம்னா அவங்க தன்னுடைய அதிகாரத்தினால் நம்மளை தலையை கொய்து விடுவார்கள். அப்படியானால் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் சக்ஸஸ் இல்லையா? நோ. மத்தேயு 3ஆம் அதிகாரம்
லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அவனை தேடி அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லி, he was a voice crying in the wilderness. அவன் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிறதான விளக்கு. அது மாத்திரமல்ல, யோவானிலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். he was a man sent by God. அவனை பற்றி மல்டிபிள் விஷயங்கள் இருக்கிறது. அதில் அவனுடைய ஊழியம் சிறப்பாகத்தான் இருந்தது. யூதரில் அநேகர் கீழ்ப்படிந்தார்கள், ஆசாரியர்கள் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் என்று ஏராளமான மக்கள் அவனை தேடி வந்தார்கள். அவன் செல்லவில்லை. அப்போ அவனுடைய மினிஸ்ட்ரி அமங் த பப்ளிக், அமங் தி அஃபீஷியல்ஸ், அமங் த சோல்ஜர்ஸ், இஸ் மினிஸ்ட்ரி வாஸ் சக்சஸ்ஃபுல். அவனுடைய ஊழியம் வெற்றிகரமாக இருந்தது. ஆனால் அவன் ஒரு வார்த்தை அவனை உள்ள தூக்கி போட்டுருச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளமை குறித்த நோக்கம் திட்டம் நிறைவேறும் வரைக்கும் யார் கையிலையும் சிக்கக்கூடாது. அதுதான் பாடம். இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவுடைய விஷயத்தில் என்னென்னா, பைபிள் ஸ்டடியில் ஒரு பாடம், நம்ம போய் தேவையில்லாத இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை தெரிந்தோ தெரியாமல் சொல்லிட்டோம்னா நமக்கு அஃபெக்ட் ஆகும்னா பெட்டர் நாட் டு சே. எங்கள் பாஸ்டர் இப்படி சொல்லிக்கார், சொல்லக்கூடாதுன்னு. உங்களுக்கு கர்த்தர் பிரத்யேக அழைப்பு கொடுத்துருந்தா செய்யுங்க, தவறே கிடையாது. பவுலை போல ஒரு அழைப்பு இருந்து தலை போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் செய்யலாம். இல்லை, நம்ம இருந்து கொஞ்சம் ஊழியத்தை கடவுளுக்காக செய்ய வேண்டும் என்றால் தேவையில்லாத இடத்துல கையை வைக்கக்கூடாது, பேசாமல் போயிடணும். இது எப்போ வரும்னா, நமக்கு யாராவது ஒன்று சொல்லி கொடுக்கணும், இல்லை நமக்கு அந்த ஞானம் வரணும். ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் வழிய வர முடியாது. ஸோ ஆஸ் த டேஸ் பாஸ் பை த எக்ஸ்பீரியன்ஸ் வில் டீச்சர்ஸ், நம்ம எப்படி கவனமாக நடக்கணும்ன்ட்டு. ஆகவே சபை மக்களாகி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். போகட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதனால் ஆண்டவர் வேறு இடத்துக்கு போயிட்டு திரும்ப கலிலேயாவுக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சரி, அவர் ஆரம்பிக்கும்போது அவருடைய ஊழியம் என்ன ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு இன்றைக்கி பார்ப்போம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வருகிறார். யூதேயாவுக்கு போயிட்டு வர்றார். மனசில் வச்சுக்கிடுங்க, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இயேசு கலிலேயாவிலே வந்து அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி பிரசங்க ஊழியம், இல்லாவிட்டால் போதக ஊழியம். மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு விதமான ஊழியம் விடுதலை சுகமாக்குற ஊழியம். இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரியில் ஒன் சைடு டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங், இன்னொரு சைடில் ஹீலிங் அண்ட் டெலிவரிங் பீப்புள். ஸோ இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் நாணயத்தில் ஒரு பக்கம் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் டெலிவரிங் அண்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த 2 ஊழியத்தையும் இயேசு செய்தார். இப்போ நம்ம பார்க்க போகிறதான இந்த ஒவ்வொரு வசனமாய் படித்து கொண்டு வரும் பொழுது 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து இருக்கும். ஆனால் அதுக்கு முன்பாக அவர் என்னதான் ப்ரீச் பண்ணார் என்பதை, என்னதான் டீச் பண்ணார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களோடு கூட இப்பொழுது இந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன். முதல் பகுதியில் அவருடைய மினிஸ்ட்ரி மெத்தடாலஜி வந்து ப்ரீச்சிங் தான், பிரசங்கிக்கிற ஊழியம். இயேசு எதை பிரசங்கித்தார்? பெரிய கேள்வி. வாட் ஜீசஸ் ப்ரீச்ட். இப்போ நம்ம இந்த உலகத்தில் ப்ரீச் பண்ண வேண்டிய மினிஸ்ட்ரி இருக்குது, அதோட முடியல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, ஹீலிங் மினிஸ்ட்ரியும் இருக்குது. ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு எதைத்தான் பிரசங்கித்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் வாசிக்கிறேன். Now after John the Baptist was arrested and taken into custody, Jesus went to Galilee preaching the good news of the kingdom of God. இப்போ தமிழில் இருக்கிற மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்தார் என்று இருக்கிறது. குட் நியூஸ் என்றால் இங்கே சுவிசேஷம் என்று இருக்கிறது. வருகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை பிரசங்கித்தார். ஆனால் நீங்கள் NCV என்ற மொழிபெயர்ப்பிலே வாசிக்கும் போது, after John was put in prison, Jesus went into Galilee preaching the good news from God. தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை பிரசங்கித்தான் என்று சொல்லியிருக்கிறது. கிங்டத்தை பற்றி அந்த இடத்துல, ராஜ்யம் அந்த வார்த்தை எங்கே போடப்படவில்லை. ஆனால் அடுத்த வசனத்தில் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அதை சொல்லலை. அதனால் 2 வியூ இருக்குது. அந்த இடத்துல ராஜ்யம் என்ற வார்த்தை இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிலர் அது இல்லை,
தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை பிரசங்கித்தார் என்று இருக்கிறது. சிவி என்ற மொழிபெயர்த்தில் த குட் நியூஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் காட் என்று இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற நற்செய்தி என்று இருக்கிறது. NLT ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. He preached God's good news. இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய நல்ல செய்தியை அவர் பேசினார் என்று. இப்போ இன்றைக்கி ஒரு மிஷன் சண்டேன்றது ஒரு மனசுக்குள்ளே இருந்தாலும், இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இயேசுவை நாம் அப்படி காப்பி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது காட்ஸ் குட் நியூஸ், கடவுளுடைய நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் கடவுளிடத்திலிருந்து வரும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படும் நற்செய்தியை பேச வேண்டும். அப்போ கடவுளிடத்திலிருந்து ஒரு நற்செய்தியை வாங்கி இயேசு பிரசங்கித்திருக்கிறார். இப்போ மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லும்போது கடவுளிடத்திலிருந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணித்து ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டு, ஆண்டவரே ஜனங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசணும், ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படணும், ஒவ்வொருவருடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அவனுடைய தேவை எனக்கு தெரியாது, அவனுடைய ஆவிக்குரிய தேவை தெரியாது, சரீர பிரகாரமான தேவை தெரியாது, அவள் கடன் செல்கிற பாதை எனக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய வார்த்தை நான் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் அந்த தேவைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே என்னால் இது முடியாது, உம்மால் தான் கூடும். நீர் எனக்கு இறங்கி வார்த்தைகளை என் வாயில் போடாத பட்சத்தில் நான் வார்த்தைகளை சரளமாய் சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய மைண்டை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய இதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய மென்டல் ஃபேக்கல்ட்டி நம்முடைய கையில் கொடுக்குறேன், என் பிரெயின் நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாத்தையும் நான் கொடுத்தா தான் நீர் என்னை உம்முடைய கையில் எடுத்து, இப்போ 5 அப்பமும் 2 மீனும் இயேசுடைய கையில் வந்த பிறகு தான் ப்ளஸ் பண்ண முடியும். அந்திரேயா சொல்லுகிறான், சிறுவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனால் when it was blessed and given to people and met all the physical need, when it came into the hands of Jesus, the same way நம்ம ஆண்டவருடைய கையில் நம்ம 100% கொடுக்கும்போது தான் கர்த்தர் நம்மை கையில் எடுத்து ஜனங்களுக்கு கொண்டு செல்வார். ஒரு ஊழியத்தில் ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு முன்பாக நம்ம அமர்ந்து உட்கார்ந்து அதிக மணி நேரங்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கு என் முன்னால் வரும் மக்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், அவள் என்ன எதிர்பார்ப்போடு கூட வருகிறார்கள், அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, அவருடைய ஆத்தும வளர்ச்சிக்கு, அவருடைய சரீரத்தின் தேவைகளுக்கெல்லாம் நான் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம உட்கார்ந்து மணிக்கணக்காக செலவு பண்ணாமல் எடுத்தோன்னே போய் நம்ம நின்று எனக்கு பேச தெரியும் என்று என் அறிவை கொண்டோ என் அனுபவம் கடந்த காலத்தில் பேசினதை கொண்டோ நான் சொல்லும்போது நான் சொல்லலாம், வேதவசனம் தான், ஆனால் அது அத்தனை ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிதான் ஒவ்வொரு ஊழியரும் அதிகமாய் ஆண்டவர் சமூக அவள் காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஒரு பிரச்சனை அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டு சபையில் வந்தபோது, சீஷர்கள் பெருகின போது 6ஆம் அதிகாரம், தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் ஒரு முறுமுறுப்பு வந்தபோது அவர் 12 சீஷர் கூட்டத்தை அழைத்து சொல்லுகிறார், நாங்கள் வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு ஒர்த்தி கிடையாது, தகுதி கிடையாது. அதனால் நீங்கள் சில பேரை செட் பண்ணிக்கிடுங்க சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம். That was the apostles' decision, apostles' commitment. அப்போஸ்தலருடைய அர்ப்பணிப்பு என்ன? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும், பைபிளுக்கு போட்டிருக்கு, அடுத்து என்ன போட்டிருக்கு, எப்பப்பமா இருப்போம்னா சொல்லியிருக்கு, இடைவிடாமல். கொலோசியர் சொல்லியிருக்கு இடைவிடாமல் ஜெபம், ப்ரே வித்தவுட் சீசிங். அப்படியானால் அவர்கள் ஜெபம் பண்ணுறதுலையும் வேத வாசிப்புலையும் அவங்க இடைவிடாமல் தரித்திருக்கலன்னா எஃபெக்ட் இருக்காது. இதுக்கு தான் கர்த்தர் ஒருவேளை எங்களை நேர்ந்து விட்டுட்டாரோ, இந்த நேர்த்திக்கு ஆடுகளை நேர்ந்து விடுவாங்களே, தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு வெட்டுறதுக்கு விட மாதிரி நேர்த்தியாக ஆக்கி உள்ளே விட்டுட்டார். நாங்கள் இதை ஒழுங்காக செய்யலைன்னா எஃபெக்ட் வராது. அப்படி எந்த சர்ச்சை செய்தோ எந்த ஊழியர் செய்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள், அந்த சபையில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அந்த காலத்தில் உள்ள ஊழியெல்லாம் சொல்கிறாங்க, கத்திடத்திலேருந்து ஒரு செய்தியை வாங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நாங்களால ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கொண்டு போகிறோம். அந்த காலத்தில் தூதுன்னு சொல்லுவாங்க, மெசேஜ். கத்திடத்திலேருந்து ஒரு வார்த்தை கிடைச்சி அதை வச்சு பேசுவாங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் அவங்க இதயம் டியூண்டாக இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கும் நம்முடைய ஊழியத்தில் சிறப்பு எங்கே இருக்கிறது என்றால், ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயம் டியூண்டாக இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் உலக வேலை, உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய பிரச்சனைகள், பணம், காசு, தொழில் என்றதிலெல்லாம் அலைஞ்சிட்டு நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறேன் என்று சொன்னால் அது எப்படி? how it is possible? ஒரு திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு சரியான ஆகாரத்தை ஒருவர் கொடுத்து ஆக வேண்டும். ஸோ பொறுப்பு இருக்கிறது. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை இயேசு பேசினார். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு வாங்கி பேசினார். நீங்கெல்லாம் எப்படி பாஸ்டர்? Is it possible? Because Jesus' heart was tuned with God the Father. உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ எப்படி இருந்தது? தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு இயேசுவுக்கு இருந்தது. Jesus had the revelation of God the Father. Jesus knew the very heartbeat of God the Father. பிதாவுடைய இதய துடிப்பு அவருக்கு தெரியும். Because பிதாவானவர் இயேசுவை கொண்டு இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் இத்தனை ஜனங்கள் இன்னும் அவரண்டையில் வராமல் இருக்கிறதை கண்டு அவர்கள் அழிவுக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்கிற அந்த பாரத்தினால் பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் எப்படி அடித்துக் கொள்ளுகிறது என்று இயேசுவுக்கு தெரியும். யோவான் 1:18 சொல்லி இருக்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். How people is able to see God the Father is only through Jesus. And Jesus was in the bosom of God the Father. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்ப கடவுளை இந்த உலகத்தில் உண்டான மெய்தேவனாகிய உம்மை வெளிப்படுத்தி கொடுக்க இயேசு இல்லாமல், இயேசு என்ற வெளிப்பாடு இல்லாமல், இயேசு என்ற அவதாரம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு பிதாவை அறிவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நல்ல வேளைக்கு நமக்கு இயேசு கிடைச்சார். நல்லா நினைச்சுக்கிடுங்க, இயேசு நமக்கு கிடைச்சது புண்ணியம், இயேசு நமக்கு கிடைத்தது பாக்கியம், இயேசு நமக்கு கிடைத்தது ஆசீர்வாதம். நான் வர்ற காலங்களில் இதை குறித்து சொல்கிறேன். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பாடினார்கள், இயேசுவை போர் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, பூரண அழகுள்ளோரே பூவில் எந்தன் வாஞ்சை அதே, நீரே போதும் வேறே வேண்டாம் அன்பர் இயேசுவுக்கே, இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட்டிட மாட்டேன். இந்த உலகத்தின் ஆஸ்திக்காகவோ, இந்த உலகத்தின் சம்பத்துக்காகவோ, இந்த உலகத்தினுடைய மேன்மைகளுக்காகவோ, இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளுக்காகவோ நான் மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை நான் இழந்திட மாட்டேன் என்று பாடினார்கள். ஸோ இயேசு நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், இயேசு நமக்கு கிடைத்த ஒரு மகிமையான சொத்து. இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனோம் என்றால், இந்த உலகத்தில் இந்த 1000 வசதிகள் நமக்கு இருந்தாலும், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொன்னது போல, உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நமக்கு எந்த விதமான பலன் இல்லாமல் போகும். Alexander the Great, at the age of 24, he crossed over many countries he conquered. அவன் இனிமேல் ஜெயிப்பதற்கு ஒரு தேசம் இல்லை என்று சொல்லி அவன் இருமாப்பு கொண்டிருக்கிற நேரத்தில், சவால் விட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு காய்ச்சல் வந்து அவன் பாதிக்கப்பட்டான். அவனுக்கு தெரியும் அவன் மறிக்கப் போகிறான் என்று. வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் காய். அந்த 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 கிரேக்க தேசத்தில் அவன்தான் அந்த ராஜ்யத்தையே கொண்டு வந்தவன். கொஞ்ச நேரத்தில் மறித்து போவான் என்றவுடன் முக்கியமானவளை அழைத்தான். நான் சீக்கிரம் மறித்து போவேன், என்ன சொல்லுகிறேன்? ஆம், என்னுடைய 2 கரங்களையும் அந்த சவப்பெட்டியின் பின்னாலே 2 பக்கத்தில் போட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க. இல்லை, நீங்கள் ஒரு பெரிய பேர் அரசர்,
உங்கள் கையை அப்படி வெளியே போட்டால் அது சரி வராது என்று. இல்லை இல்லை இல்லை, அந்த உலகத்தையே நான் ஜெயித்து விட்டேன், ஆனால் நான் போகிறேன். நான் சொன்னானா, நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, நான் போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அவ்வளோதான். நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, நான் போகும்போது. அவன் எந்த பைபிள் படித்தார்? இல்லை. யோபு சொல்கிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் நான் போகிறேன். நான் இந்த உலகத்தில் கொண்டு வரும்போதும் எடுத்துகிட்டு ஒன்றும் வரல, நான் போகும்போதும் நான் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் நம்ம ஒன்றையும் எடுத்து கொண்டு போவதே இல்லை. இந்த உணர்வு நமக்குள்ளாக என்றைக்கு இருக்கணும். நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் we are safe in the hands of God. பணம் இன்று வரும் நாளை போகும், புகழ் இன்று வரும் நாளை போகும், அந்தஸ்து இன்று வரும் நாளை போகும். ஆனால் நமக்குள் இருக்கும் இயேசுவை ஒருவரும் ஒரு காலம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்வதே நம்முடைய பாக்கியம் என கருமையானவர்களே. அவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்தோம்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். Jesus came into Galilee announcing the good news about God and saying, இந்த உலகத்துக்குள்ளாக இயேசு வந்து நற்செய்தியை அவர் பேசுகிறார். எந்த நல்ல செய்தியை பேசுகிறார்? நீங்கள் யோசித்து பாருங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் என்றால், நான் நல்லவனாக இருந்தால் ஏன்ட்டு என்ன செய்தி வரும் சொல்லுங்க? நல்ல செய்தி தான் வரும். நான் கெட்டவனாக இருந்தால் நல்ல செய்தி வராது. இட் டாக்ஸ் அபவுட் மை பர்சனாலிட்டி. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், கவனித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், அப்படியே கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். 7:16, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? ஏசு எப்படி ஒரு 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 கோர்ட்டில் பேசுகிற மாதிரி அர்கியூ பண்ணுறாரு பாருங்க. முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீங்களா? முடியாது. சொல்லிட்டு சொல்கிறாரு, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க முடியாது. அப்போ நல்ல பழம் வேணும்னா நல்ல மரத்துக்கிட்ட போகணும். நான் நல்ல பழத்தை நான் கொடுக்கணும்னா நான் நல்ல மரமாக இருக்கணும். ரைட்டா? ஆனால் நம்ம உலகம் என்ன சொல்லுது? அப்படி இல்லாமல் இருந்துட்டா நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இஸ் ஜீசஸ் only said this word? No. யோவான் சாணன் என்ன சொன்னான்? கோடரியானது என் ஸ்டோர் ரூமில் வச்சிருக்கிறேன்னு சொன்னார் அவர். கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ இந்த ஸ்டோர் ஹவுஸில் உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க ஜட்ஜி வீட்டில், சரியா? கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. எதுக்கு? எடுத்துகிட்டு வந்து வெட்டணும் இல்லை, டப்புன்னு போட்டுறதுக்கு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக பேசுகிறார். அப்போ யோவான் சாணகன் பேசின பேச்சாக இருக்கட்டும், நான் வீட்டில் அதை கூட சொல்லி கொண்டிருந்தேன். யோவான் சாணகன் மினிஸ்ட்ரியில் நம்ம நினச்சி பார்த்தோம்னா பப்ளிக்கில் அவரை மாதிரி கடுமையாக யாரும் சாடலை. நம்மனா வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு பிரியாணி போடவே மாட்டோம், தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். லூக்கா சுவிசேஷத்தில் அவன் பேசுகிற பேச்செல்லாம் செம பேச்சு பேசுகிறார், படித்து பாருங்கள், சரியா? ஒரு காட்டி கொண்டு போகிறேன். இதெல்லாம் இயேசு பற்றி நம்ம பேசும்போது இதெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளே வந்து போகுது. அதனால் நான் என்ன செய்ய, தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி 3ஆம் அதிகாரத்தில் ஏராளமான ஜனங்கள் அவன்கிட்ட வர்றாங்க. அவனை பார்த்து பேசுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பேசுகிறார். நான் மெயினாக பேசுவேன், எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரர். இதை தவிர தான் நம்ம என்னைக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிறோம்? அப்படி தானே பேசுகிறாரு. மக்கள் வராமல் போயிட்டாங்களா என்ன? யூ சன் ஆஃப் 5% அடிக்கிறாரு. அது என்ன தானே? உங்கள் அப்பாவையும் இழுக்கிறாரு, குடும்பத்தையும் இழுக்கிறாரு. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று அவர் சொல்கிறார். அவரை மாதிரி யார் பேச முடியும்? போர்ச்சரை பற்றி நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஒருத்தருக்கு எடுக்கன்னு பண்ணாத,
நீ பாட்டில் பொய் கேஸெல்லாம் யார் மேலே போடாதீங்க. பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் நீங்கள் பாட்டில் தப்பு இல்லாதவங்க மேலே நீங்கள் தப்பு சொன்னீங்கன்னா உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்ல. கிம்பளம் வாங்காதேன்னு சொல்லியிருக்காருல்ல. இன்னைக்கு யாராவது பேச முடியுமா? பேசினா சர்ச்சுக்கு வருவாங்களா? அன்னைக்கு யோவான் தேடி வேணாங்கிறதுக்கு போயிருக்கிறாங்களே. வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா, இவங்களை பயன்படுத்தின கர்த்தரை என்ன பயன்படுத்தணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்போ ஹிஸ் ப்ரீச்சிங் வாஸ் வெரி டஃப். ஹி ப்ரீச் த ட்ரூத், பட் ஈவன் தென் பீப்புள் கேம். நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், ஆசாரியர்கள் அநேகர் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம பேசணும். நம்ம கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும்போது ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரை பற்றி தான் என்ன செய்யணும், சொல்லணும். போகட்டும். ஆனால் இயேசு எப்படி அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளை பற்றி உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஓகே, நான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாக அறிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் என்ன சொல்லணும், நற்செய்தி சொல்லணும். த சம்மரி ஆஃப் த மெசேஜ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய செய்தியினுடைய சாராம்சம் என்ன? 3 தான். த 3 great dominant words of the Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய 3 அடிப்படை வார்த்தைகளை இயேசு சொன்னார். ஒன்று என்னது? குட் நியூஸ். 2வது மனம் திரும்புங்கள் என்றார். 3வது பிலீவ்னு சொன்னார், விசுவாசிங்க என்றார். 3 தான். இயேசு கிறிஸ்து பிரீச் த குட் நியூஸ். 2வது அவர் எதை பற்றி பேசுகிறார்? மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார், விசுவாசிங்க என்றார். இதை செஞ்சீங்கன்னா ராஜ்யத்துக்குள்ளே போவீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்கன்ட்டு போயிட்டார். அப்போ இட் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி த குட் நியூஸ் தட் ஜீசஸ் கேம் டு பிரிங் டு மேன். மனிதர்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்ததே நல்ல செய்தியை தான் கொண்டு வந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வர்றேன் இப்போ தான் மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு செல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? சரியா, நம்ம சொல்லும்போது சில ஆர்கியூமெண்ட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கும். ஆனால் நம்ம பொறுத்த வரையில் இந்த உலகத்துக்கு நல்ல செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இட் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி குட் நியூஸ் தட் ஜீசஸ் கேம் டு பிரிங் டு மேன். ஏன் பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் புலம்புகிறான். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்தித்து என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும். அவனுடைய வேதனை அங்கலாய்ப்பு மத்தியில் அவன் சொல்ல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உருகி எடுக்கிறேன். பாருங்க, யோபு 23:3, நான் அவரை எங்கே சந்தித்துன்னு யாரை கேட்குறான்? கடவுளை. நான் எங்கே மீட் பண்ணி அதை அறிஞ்சால் நல்லதுன்றான். அது என்ன, கடவுளை பார்க்கணுன்றான். பார்க்கணும் மாத்திரம் கடவுள்கிட்ட பேசணுன்றா. இப்போ நம்ம விசிட்டர்ஸ் டேன்னு எதுக்கு வச்சுருக்கிறோம்? நீங்கள் எங்களை வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் அதிகமாக நான் தான் உங்களை பார்க்கணுன்ற மாதிரி இருக்கே வழிய, நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்களான்றது ஒரு கேள்வி இருக்கிறது. சரி போட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அப்படி போயிடுறேன். இவன் என்ன சொல்கிறான்? நான் அவரை எங்கே சந்தித்து, ஏன் அவன் வேதனை மத்தியில் அவனுக்கு பதில் இல்லை, அவனுக்கு ஆன்சர் இல்லை. நான் அவரை எங்கே போய் பார்க்கலான்றான். தேவனை பார்த்துட முடியுமா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவனை ஒரு மனுஷன் பார்க்கணும்னா இயேசு மூலமாக தான் பார்க்கணும். வருகிற அவசியா தேவனை நாம் பார்க்கணும்னா இயேசுவை நாம் பார்க்கணும். ஒரு இடத்துல ஓடி வந்து பிலிப்பு அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறான். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவன் கேட்குற ஒரு வார்த்தையை பாருங்க. ஃபர்ஸ்ட் தோமா பேசுகிறான், அப்புறம் பிலிப்பு பேசுகிறான். 8ஆம் வசனம், பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கிறான். அது போதும்ட்டான். எனக்கு பிதாவை காட்டுங்க போதும்ன்றான். இது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய முடிவு காலத்தில் தனித்து பேசுகிறார். அப்போ சரி, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்றார். இயேசு பவுலிடத்தில் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும் என்றார். என் கிருபை உனக்கு போதும்னாரு. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? பிதாவை எங்களுக்கு காண்பியும் போதும். இயேசுவே உம்மட்ட சொத்து கேட்கல, உம்மட்ட பதவி கேட்கல, அதில் வர்றேன் பின்னால் இருக்கு.
சரியா? உம்மட்ட நான் எந்த அதிகாரமும் கேட்கல, எனக்கு ஏதாவது நீர் எழுதி வச்சுட்டு போகணும், ஒன்றும் கேட்கல. பிலிப்பு ரொம்ப அழகாக பேசுகிறான், சரிட்டா? அவன் அழகான கால்குலேட்டிவ் பாய். ஏன் தெரியுமா? வனாந்திரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னவுடன், கால்குலேட்டர் இல்லாத காலத்திலே அவன் சொல்கிறான், கணக்கு பார்த்து சொல்கிறான், இவர்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மேலே 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் போதாது. 12 சீஷரில் கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுதாரு பிலிப். நைஸ் காய். கடவுள் எப்படியெல்லாம் ஆளை வச்சுருந்துருக்காரு பாருங்க. அவன் இப்போ சொல்கிறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும்னா, எனக்கு ஒன்றும் வேணாம். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லுவோம்மா, பிதாவை எங்களுக்கு காண்பி, எனக்கு சொத்து வேணாம், சுதந்திரம் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணான்னு. ஆண்டவர்கிட்ட கேட்போம், நீரும் வேண்டும் இதுவும் வேண்டும்னு கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்வார்? தேவையானது ஒன்றே. ஒன் திங் இஸ் நீடட். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அனைவருக்கு இந்த சீக்ரெட் தெரியாது. ஏன்னா இயேசுவை உள்ளே கொண்டு வந்துட்டா எல்லாமே இருக்குன்னு தெரியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், நமக்கு நீர் வேணும் அதுவும் வேணுன்றோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன நீ உனக்கு என்ன முழுசும் தெரியல, அவ்வளோதான்ட்டு தள்ளி வச்சுக்கிடுவார். நீங்கள் என்ன இயேசு அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்ன சொல்ல வரேன்? இயேசு தான் பிதாவை இந்த உலகத்துக்கு காண்பித்து கொடுத்தாங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்க கூட இருந்தேனே, 3.5 வருஷம் நான் உங்க கூட இருந்து ஊழியம் செஞ்சேனப்பா, நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியலையா, என்னை தெரியலையா? நான் கூட 3.5 வருஷம் என்னோட படுத்து உறங்கி என் கூட நீ ஊழியம் செஞ்சு நடந்து வந்திருக்கிறப்பா, என்ன உனக்கு தெரியலையா? சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். புரியுதா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ரொம்ப அழகாக சொல்கிறார். தேவனை பார்க்க முடியாது, 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை வெளிப்படுத்தினார் என்று இருந்தாலும் சீஷர்களுக்கு பிதாவை இன்னும் சரியாக தெரியல. ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, என்னை பார்த்துட்டல்ல, அவரை நீ பார்க்க வேணாம். அப்போ இந்த உலகத்தில் தெய்வத்தை காண்பித்து கொடுக்க, பிதாவாகிய ஆண்டவரை காண்பித்து கொடுக்க, அந்த சத்தியம் முக்கியமான சத்தியம். உடைய மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். இயேசுவை வைத்துத்தான் நாம் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை வைத்துதான் பிதாவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து தன்னுடைய அன்பை காண்பித்தது போல, அந்த இயேசுவை ஒரு மனிதன் காணும் போது, அந்த இயேசுவை ஒரு மனிதன் நேசிக்கும் பொழுது அவன் பிதாவாகிய தேவனிடத்தில் வருகிறான். அப்போ நம்ம யாரை படிக்கணும்? திருச்சபை யாரை படிக்கணும்? திருச்சபை யாரை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? திருச்சபை அதை அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். பின்னால் வர்றேன். இவரை குறித்த அறிவு இல்லாமல் நான் மக்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்வேன் என்றால் அது வெறும் ஏட்டறிவு, அது சரியான அறிவாக இருக்க முடியாது. ஆகவே தான் போல் நம்முடைய அறிவும் குறைவுள்ளதல், நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலிலும் சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைவான அந்த இயேசுவை ஒரு மனிதன் அறியாமல் பிதாவாகிய தெய்வத்தை அவன் அறிய முடியாது. ஆகவே ஒரு சபை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சபையினுடைய செய்தி யாரை முக்கியப்படுத்தி பேச வேண்டும்? சபையிலும் சரி, உலகத்துக்குள் செல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு யாரை பிரசங்கிக்க வேண்டும், யாரை சொல்ல வேண்டும்? என் கொள்கையா, என் கோட்பாடையா, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதையா, நான் புத்தகத்தில் படித்ததான தத்துவங்களை இந்த உலகத்துக்கு நான் சொல்லணுமா? நான் இயேசுவை இந்த வேடத்தில் பிதாவாகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தின கொடுத்தின அந்த வெளிப்பாட்டை நான் பேசும்போது தான் ஜனங்கள் இயேசுவை அறிகிற அறிவுக்குள் வருவார்கள், அந்த அறிவினால் நிரப்பப்படுவார்கள். இதை சொல்லாமல் நம்ம வேற காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நம்முடைய சரீர ஒடுக்கத்தை குறித்து முக்கியத்துவம் கொடுப்போமானால், நீ என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அதை சொல்லி கொண்டு இருப்போமானால், நீ என்ன அணிந்து கொள்ள வேண்டும் என்று அதை பற்றி பேசி எதை அணியணும் எதை அணியக்கூடாது, இதற்காக நமக்கு தேவன் நம்மை அழைத்தார். இதற்காகவா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? இதற்காகவா சரீரமாகிய சபைக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை தலையாக தந்தார்? இல்லை. நான் இன்னைக்கு சொன்னது போல இன்றைக்கும் ஒரு சில இடத்துல நான் போட்டிருக்கிற சேலை ஒயிட்டை காட்டிலும் உன் சேலை என்ன ஒயிட்டு, என் சேலை தான் ஒயிட்டுன்றாங்களாம்.
இதற்கா தேவன் நம்ம இஸ்ரவேலிய சபையிலே வைத்திருக்கிறார். உன்னை கட்ட நான் அழகா இதை சொல்லுவதற்கு தேவன் நம்மை அழைத்தார. உன்னை காட்டிலும் எனக்கு அதிகமான வருமானம் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்று சொல்ல அழைத்தார். உண்டான மெய்தேவனாகிய உம்மையும், யோவான் 17:3, அவருடைய இயேசுவை அறிவதுதான் நித்திய ஜீவன். நம்மளோட வாழ்க்கையில் இந்த இயேசுவை அறியறதுக்கு நம்ம என்ன டைம் கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னா, யோபு கடவுளை கேட்குறான், ஆனால் அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊருக்கு வர்றார். அந்த ஊரில் மினிஸ்ட்ரி சக்ஸஸ் இல்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். அதை பார்த்து சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 27ஆம் வசனம் 17:27 அத்தேனே பட்டணத்தில், இன்றைக்கி நம்ம மதுரையில் அந்த பட்டணத்தில் தான் நம்ம இருக்கிறது போல இருக்கிறோம். அந்த இடத்துல அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. திரும்ப வசனத்தை படிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அப்படியே வச்சுக்கிடுங்க. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. என் கற்பனையை நான் சற்று ஓட விட்டு பார்க்கிறேன். கர்த்தராகிய தம்மை என்று சொன்னால் இயேசு சொல்றார், என்னை தடவி கூட கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை யார் யார் தேடுறாங்களுக்கோ அப்படி அவர் செய்கிறார். ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உதாரணம். நான் ஒரு குண்டூசியை தொலைத்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த என் நோட்ஸில் இருக்கிற பேப்பரில் ஒரு குண்டூசியை நான் குத்தி வச்சிருக்கிறேன், கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. நான் இப்போ என்ன செய்யணும்? நிச்சயமாக அந்த குண்டூசி உங்கள் பக்கத்தில் இல்லை, உங்கள் பக்கத்தில் இல்லை, உங்கள் பக்கத்தில் யார் பேரில் இல்லை. எங்கே தான் இருக்கும் சொல்லுங்க? இங்கே தான் இருக்கும், இதுக்கு கீழே தான் இருக்கும். அதனால் நான் என்ன செய்யணும்? கீழே அப்படியே உட்காந்து அப்படியே தடவும் போது என் கையில் அது தென்படும். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம ஒருவருக்கும் ஒரு தூரமானவர் அல்ல. நம்ம எங்கோ அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம்ல, அவர் நம்மை விட்டு எவ்வளவோ தூரம் மைல் போயிட்டார் நினைக்கிறோம்ல, நம்ம மறந்து போயிட்டார் நினைக்கிறோம்ல. இல்லை, ஒருவேளை விளக்குகள் இல்லாவிட்டாலும், விளக்கின் வெளிச்சம் இல்லாவிட்டாலும், இருளே என்னை சூழ்ந்திருந்தாலும் கூட, நான் தவற விட்ட ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறார், நான் குனிஞ்சு தொட்டேன்னா இதுக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். கையில் வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். நம்ம ஜனங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், ஏசு நம்ம கூட தான் இருக்கிறார், ஏசு நம்ம கூட தான் இருக்கிறார். அவன் நம்ம விட்டு எங்கேயும் போகல. கைகள் வச்சு சொல்லுங்க, ஏசு என்னை விட்டு எங்கேயும் போகல. எந்த சூழ்நிலையிலும் இயேசு என்னை விட்டு போகல. எந்த பிரச்சனையிலும் இயேசு என்னை விட்டு தூரம் போகல. நான் அவருடைய பிள்ளையா நான் இருக்கும்போது அவர் மார்போடு அணைப்பாரே, என் மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னாரே. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னாரே. நம்மை தேற்றுகிறதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு சபை அவர் வைத்திருக்கிறார். அவர் தான் தலை, அவர் சரீரம் தான் நீங்களும் நான். இங்கே தான் இருக்கு. இந்த வசனத்தை 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சர்ச்சுக்கு டீச் பண்ணும்போது, பழைய சர்ச்சில் இந்த வசனம் என்னை அதிகமாய் உடைத்திருக்கிறது. கர்த்தராகிய தம்மை அவள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்தின் மக்கள், அவன் சொல்றல, நான் அவரை எங்கே சந்திக்கலாம், நான் ஏற்ற முறையிடலாம், அவன் தேடும்போது தேவன் அவனுக்கு தென்படவே இல்லை சார். 38 அதிகாரத்தில் தான் இடை கட்டி கொண்டு நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்ததினால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிறக்கல, அது இல்லை. கர்த்தர் நம்மளை இப்போ பிறக்க வச்சாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கரங்களை ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் தப்பு செய்யறதுக்கு வழியே கிடையாது. அதனால தான் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவது கிடையாது.
நம்ம கூட இயேசு இருக்கிறாரா இல்லையா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம கூட அவர் இருக்கத்தான் அவர் செய்கிறார். அந்த வசனம் பாருங்க, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போமாக, மக்களுக்கு சொல்வோமாக. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. படித்தவருக்கும் பாமரைக்கும், உயர்ந்தவருக்கும் தாழ்ந்தவருக்கும், வசதி உள்ளவருக்கும் வசதி இல்லாதவருக்கும், அழகுள்ளவருக்கும் அழகில்லாதவருக்கும், சிவப்போ கருப்போ எதுவானாலும், எந்த மொழி பேசினாலும் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. இந்த ரெவலேஷன் எனக்கு கிடச்சிருச்சுன்னா, இந்த வெளிப்பாடு எனக்கு கிடச்சிருச்சுன்னா, நான் காஸ்பல் சொல்கிற மெத்தடே வேறையாக தான் இருக்கும். நான் காஸ்பல் சொல்கிற என் மைண்டே வேற மாதிரி தான் இருக்கும். நான் காஸ்பல் சொல்கிற என்னுடைய இருதயமே வேறாக இருக்கும். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. செய்யலாம், ஐயோ நான் அந்த தப்பு பண்ணிட்டேனே, இல்லை, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுவாங்க, துன்மார்க்கனுடைய சாவை கூட நான் விரும்பலை. ஒரு தப்பு பண்ணவன் கூட அவன் சாகணும்னு நான் நினைக்கலன்றார். இது மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேற யார் இருக்கா? யார் தன்னை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறா? படித்து பாருங்க, ஆராய்ச்சி செய்து பாருங்க. இல்லையே. அப்போ அவர் எவ்வளவு நல்லவர். ஏன்? தேவன் நல்லவர், ஆகவே இயேசு நல்லவர். கைகளை தட்டி கத்திரி சொல்ற, தேவன் நல்லவராக இருக்கிறதுனால இயேசு நல்லவராக அவர் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி இருளில் இருக்கிற மக்களுக்கு சிலர் கெஸ் பண்ணுறாங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், ஸ்டில் பீப்புள் ஆர் கெஸ்ஸிங். அவராக இருக்குமோ, இவராக இருக்குமோ, புத்தராக இருக்குமா, புத்தராக இருக்குமா, இல்லைன்னா நான் சொல்கிறேன் அவராக எவரும் இல்லை, இயேசு ஒருவர் தான், அவர் ஒருத்தர் தான் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார். நமக்கு இவ்வளவு அழகான ஒரு இயேசுவை என்ன அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கமே கடவுளிடத்திலிருந்து கேட்ட செய்தி. நீ கேட்கலாம், ஐயா அவர் கடவுளிடத்தில் தான் கேட்டு சொன்னாரா? ஒரு வசனத்தை வாசிக்கட்டும். ஸ்லோவாக தான் போகிறேன், பட் ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் என்ஜாய், பிகாஸ் ஐ என்ஜாய். நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், சரியா? இந்த வசனங்களை தேடி படிக்கும்போது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை போல் ஸ்ட்ராங்காக கன்விக்ஷனாக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்வேன். அதனால தான் என்னுடைய ப்ரீச்சிங்கோ, என்னுடைய டீச்சிங்கோ, என்னுடைய மினிஸ்ட்ரியோ, ஐ ட்ரை டு பேஸ் ஆன் த ஸ்கிரிப்சர் விச் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் காட், டாக்ஸ் அபவுட் ஜீசஸ். இதை தவிர நான் வேறு எதையும் எடுக்க நான் ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. இதை எனக்கு கண்ணை திறக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் இப்போ நான் எத்தனை வயசுக்கு வந்துட்டேன்னு பாருங்கள். 21 வயசில் என் ஊழியத்தை ஆரம்பித்து நான் பல ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய, எடுத்து படிங்க, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றே. யூ அண்டர்லைன் தட் வேர்ட். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். தானே செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் செய்கிறார்னு போட்டிருக்கா. இன்னொரு வார்த்தை, அந்தபடியே செய்கிறார் என்று. ஜீசஸ் கைகளை தட்டி கத்துறது, சரி அப்படியே காப்பி பண்றார், ஈயடிச்சா காப்பி மாதிரி. அப்ப பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். பிதாவானவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறார். எப்போ கேட்டார்? பகல் முழுசு ஊழியம் செஞ்சுட்டு ராத்திரி பூரா போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். கைகளை வைத்து கத்திர பயன்படும். 3 வருஷம் ஊழியம் தானே, 3 வருஷம் ஊழியத்தை அவர் ரெஸ்ட் ரொம்ப எடுக்கலை. அதனால தான் சில நேரத்தில் தன் சீசலை பார்த்து அக்கறைக்கு போவோம் பாருங்கள். சாப்பிடுகிறது கூட ஆகாரத்துக்கு நேரம் இல்லைன்னு ஒன்று, வாங்க எங்கேயா போயிட்டு வருவோன்றார். இயேசு கிறிஸ்து டூரிஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கார் சார். கைகள் வந்து கத்திர மயப்படுத்தும். அவரும் கூட ஒரு சேஞ்சு நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறார். கைகள் இயேசுவை போல ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டபிள் காட் வேறு யாரும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிதாவானவர் குமாரிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். இவைகளை பார்க்கிலும் ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை
அவருக்கு காண்பிப்பார். இன்னும் இருக்கு, 5 அதிகாரத்தில் தான் இருக்கிறார் இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரி பாருங்க, ஒரு வசனம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை மோசே எப்படி கட்டினான்? பைபிளில் சொல்லியிருக்கு, சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு எதை காண்பித்தாரோ அப்படியே செஞ்சார். அச்சு பிள்ளையாம போதுமா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் பிதாட்டிருந்து கற்றுக் கொடுத்த ஊழியம். கைகளை வைத்து கதிரை மயம்படுத்தும். அந்த பிதாவானவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரை பற்றி 17ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். As my father sent me, I send you. அப்பனா இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்கணும்? பிதாவானவர் இயேசுக்கு சொல்லி கொடுத்தது, இயேசு தன் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனது, அதை படித்து அவங்க எழுதுன்னு இருக்கிறதுலேருந்து எடுத்து என் ஊழியத்தை செய்யணுமே ஒழிய நான் இஷ்டப்படி என் ஊழியத்தை நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் பாட்டில் இஷ்டப்படி பேசக்கூடாது, இஷ்டப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் இன்னும் தரித்திரத்தில் ரொம்ப நாள் தாண்டவம் ஆடுவீங்க. உங்களை கடவுள் உடைச்சி உருவாக்குறாரு. உங்களை இந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் தான் அக்கினிக்குள்ளே கொண்டு வருவார். போட்டு வெளியே வரமாட்டான். சோதனை இருக்குது, அக்கினி பரீட்சை இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அக்கினி ஒரு சிலரை ஒன்றுமில்லாம ஆக்கிரும். பொண்ணு வெள்ளி தங்கமாக இருந்தால் வெளியே வந்துடும், வெளியேறப்பட்ட கல்லாக இருந்தால். புல்லும் மரமும் எரிஞ்சு போயிருமே. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஞானத்தோடு கூட பிரசங்கிக்கிறாங்களோ நம்ம பண்ணுறோமா? இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும்? இது இல்லாமல் எடுத்ததெல்லாம் வசனம் பேசுனா கேட்கல. பாஸ்டர் ஏசு என்ன நியூஸ் அப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், நல்ல செய்தி பாருங்க. இப்போ நான் சொல்ல வரேன். அடுத்து அதே வசனத்துக்கு வரும். 1ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனிடத்திலிருந்து பெற்ற செய்தி. ஃபஸ்ட்டு நல்லா தெரியும், காட் இஸ் குட். கைகள் வந்து கத்திர மயப்படுத்தும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், காட் இஸ் குட் ஆல் த டைம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆர் யூ பிலீவ் தட்? ஆல் த டைம் காட் இஸ் குட். காட் இஸ் குட் ஆல் த டைம். ஆல் த டைம் காட் இஸ் குட். ஏன்னா ஆண்டவர் மாற முடியாது. ஒரு வசனம் சொல்லட்டுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். இயேசு மாறல, தேவன் மாறி இருக்க மாட்டார். ஏன்னா தேவன் மாறல, இயேசு மாற மாட்டார். கைகள் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். பாஸ்டர் இது எங்கே பாஸ்டர் இருக்குது ஒரு வசனம்? நான் இன்னைக்கு எடுத்தேன், சொல்ல நேரம் இல்லை, ஆனால் சொல்லிட்டு போயிடுறேன். யாக்கோபு 1:17 என்ன அழகா பாவி, எங்கேருந்து வசனத்தை எடுத்தானோ தெரியாது. 17 வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினுடைய நிழலும் இல்லை. இது ஒரு சிக்கலான ஒரு வசனம், சிக்கலான பகுதி. இங்கிலீஷ் பைபிளில் ஒரு தடவை வாசித்துறேன், கவனிங்க. எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் த ஃபாதர் who created all the lights in heaven. All the lights in heaven, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அவர் படைத்திருக்கிறார். ரைட்டா? He always the same and never makes dark shadows by changing. இப்போ பாருங்க, சூரியன் இருக்குது, சூரியன் இருக்க பக்கம் வெளிச்சம் இருக்கு. சூரியன் இல்லாத பக்கத்தில் பூமி எங்கே இருக்கு? இருளா இருக்கு. ஒரு நிழலை சொல்லுங்க, ஒரு நிழல், ஒரு கம்பத்தை நட்டு ஒரு சூரியன் வரும்போது, இங்கேருந்து வரும்போது நிழல் இங்கே இருக்கு. இந்த சூரியன் இந்த இடத்த விட்டு இங்கே மாறி போக போக நிழல் எங்கே வருது? இங்கே வருது. நிழல் மாறிக்கிட்டே இருக்கா? அவர் படைத்தது மாறுது, ஆனால் அவர் மாறலை. நீரோ மாறாதவராக இருக்கு. God will ever change. நமக்கு என்னங்க சொல்லி கொடுத்தாங்க? தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டு நமக்கு முன்னால் உள்ளவங்க புரியாததையும் தெரியாததையும் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுட்டு நம்மளை கோயானம் கொங்கரணம் ஆக்கி நம்மளை பைத்தியங்களை போல ஆளைய விட்டுட்டு, ஐயோ இயேசுவே, நிறைய பேருக்குள்ள லூசுகள் மாதிரி இந்த உலகத்தில் உள்ளவங்களை பார்த்து மரியாதை மதிப்பு கொடுக்காத அளவில் நம்மளை ஆக்கி விட்டுட்டு, அதுதான் என்னதான் ஆண்டவருக்காக தரித்திரரானோம், ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிறோம், ஆண்டவருக்காக துன்பங்களை அனுபவிக்கிறோம். யார் சொன்னது? Who said? மாறாதவராக இருக்கிறார்.
இயேசுவே எல்லாம் படித்து பாருங்க. இயேசு அறிகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி, நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவன் நன்மையான ஈவுனா தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. சொல்ல முடியாது அவரை. நேற்று நான் சொல்ல முடியல, இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க முடியாது என் செய்தியை மாதிரி, நாளைக்கும் வருங்காலத்திலே சொல்லி முடிக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஒரு ஈவு. ஏசாமி அவ்வளவு பெரிய ஆள் சார், ஏசாமி அவ்வளவு பெரியவர். இவரை எனக்கு காண்பியும், இவரை எனக்கு வெளிப்படுத்தும் நான் கேட்பேனா? அவங்க சொன்னாங்க கேட்குறேன், இவனுங்க சொன்னாங்க கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என் உயிரே நான் கொடுப்பேன், என் உயிரே நான் கொடுத்து உன்னை காப்பேன். அப்படின்னு சொன்ன, என் உயிரை கொடுத்து தான் உன்னை காப்பாற்றினேன், என் உயிரை கொடுத்த உன்னை மன்னிச்சேன், உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேன். நான் இனி அதை நினைக்க மாட்டேன், அதை சொல்லி காட்ட மாட்டேன். உன் தப்பு தவறு சொல்லி காட்டி உன்னை நோக வைக்க மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ பிகாஸ் காட் லவ்ஸ் யூ. இயேசு சொல்றார், ஐ am his son because God the Father loves you. As a son I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசுவோட அன்பு ரொம்ப பெருசுங்க. God is good. God is good all the time. ஏசப்பா, அவருடைய வார்த்தைகளை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நல்லவர், அவருடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவும் நல்லவர். ஆகவே இயேசு எதை பிரசங்கம் பண்ணினார்? தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை. தேவன் யார்? தேவன் நல்லவர். அந்த நல்லவரிடத்திலிருந்து வரும் நல்ல செய்திகளை மாத்திரம் நான் இந்த மக்களுக்கு நான் சுவிசேஷமாக நான் எடுத்து சொல்வேன் என்றால், நான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிவிக்க நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். தயாரானேன் இல்லை, தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். எழும்பி நின்று ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதனால் இயேசு நல்லவர். ஏன்? அவங்க அப்பா நல்லவர். இயேசப்பா நல்லவர், இயேசுடைய அப்பாவும் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிற செய்தி எதாக இருக்கும்? நல்ல செய்தியாக இருக்கும். அவர்கிட்ட இருந்து கெட்ட செய்தி இருக்காது. இப்போ யோசித்து பாருங்க, இந்த தேசத்துக்கு எதை சொல்லணும்? அந்த தேசத்துக்கு யாரை பற்றி பேசணும்? நான் யார்கிட்ட இருந்து செய்தி வாங்கணும்? நான் எந்த இயேசுவை பிரசங்கிக்கணும்? என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இந்த செய்தியை முடிக்கிறேன். நாம் இன்று மக்களிடம் எந்த செய்தியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நான் முடிக்கல என் செய்தி, ரைட்டா? நம்ம எந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டவரை பற்றி சொல்ல எத்தனைப்படுகிற ஒவ்வொருவரும் இயேசுவிடத்தில் தனித்து முழங்காலில் நின்று அவருடைய தொடுதலும் அவருடைய வெளிப்பாடும் பெறாமல், அவருடைய அபிஷேகத்தை பெறாமல், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படாமல், அடுத்த வாரம் அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வாரம் நான் வர்ற நாட்கள் அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ் இயேசு காத்திருந்து கிருபைகளையும் வல்லமைகளையும் அபிஷேகங்களையும் பெற்றது போல, வல்லமையினால் நிரப்பப்பட்டது போல, நீங்களும் நானும் அந்த பிரத்யேக வல்லமையை பெறாத பட்சத்தில் நம்மால் இந்த உலகத்தில் ஒன்றையும் மேற்கொள்ள முடியாது. பிசாசின் சக்திகளை உடைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துடைய பிரத்யேக வல்லமை எனக்கு வேண்டும். வாய்த்திருந்துக்கள், எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த அதிகாரம் வேணும். அவனுடைய அதிகாரத்தை நம்ம உடைக்கணும்னா எனக்கு அந்த அதிகாரம் வேணும். இட்ஸ் a challenge. அவன் என்ன சேலஞ்ச் பண்றான், நான் அவனை சேலஞ்ச் பண்ணணும். நான் அவனை சேலஞ்ச் பண்ணணும்னா எனக்கு அந்த கிரேஸ் வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த வல்லமை எனக்கு வேண்டும். எனக்கு பணம், எனக்கு வேண்டிய சொத்து, இதெல்லாம் அப்புறம், அது எனக்கு இயேசு தருவார். தராமல் போக மாட்டார். ஒருவேளை நான் இழந்திருந்தால் அது எனக்கு தருவார். இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார், எனக்கு தெரியும். இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி, இயேசு நம்முடைய மத்தியில் தான் உலாவை கொண்டிருக்கிறார்.
அவர் வேற எங்கும் போகவில்லை. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறார். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறார். ஜீசஸ். அந்த இயேசுவை மாற்ற பற்றி கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தில் தேவனுடைய நல்ல காரியத்தை, நல்ல வார்த்தையை, நல்ல சுவிசேஷத்தை தான் அவர் சொன்னார். இவாஞ்சலியோன். நான் அதைத்தான் சொல்லணும். நான் அதை விட்டு வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, அவங்க உடையை மாற்றுகிறதற்கு முயற்சி செய்வேன் என்றால், அப்படியே உருவத்தை மாற்றுகிறதுக்கு முயற்சி செய்வேன் என்று சொன்னால், அப்படியே பழக்க வழக்க கல்ச்சரை மாற்றி நான் ஏதாவது புதுசாக ஒரு கல்ச்சரை கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா, I am a failure. My duty is to present Jesus as he is good, his father God is good, so my message will be good news. நீங்க எப்படி சொல்லி பார்ப்போம், எப்படி சொல்லி பார்ப்போம். நிறைய பேரை கர்த்தர் தொடுவார், கைகளை உயர்த்தி நிறைய பேரை கர்த்தர் சந்திப்பார். தேங்க்யூலா. நிறைய உடைந்த உள்ளங்கள், உடைக்கப்பட்டதான வாழ்க்கைகள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர கர்த்தர் கிருபை செய்வார். இயேசு பிரித்து வைக்க வரல, ஆண்டவர் சேர்த்து வைக்க வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பிசாசு பிரிவினைக்கு ஆக்கியவன், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சேர்த்து வைப்பதற்கு அவர் தயாராக அவர் இருக்கிறார். நாம் இருப்போ நடுவிலன்றே. என்ன மேஜர்? நாதனே நாமம் நமஸ்கரிக்க நாம் இருப்போ நடுவிலன்றே. நாதனே நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய தாமதம் தயை புரிய தற்பரனே நல்லம் அருள்வா. தற்பரனே நல்லம் அருள்வா. வாருமையா போதகரே, சேருமையா வந்தேரு. சேருமையா ஜெபம் பண்ண போறோம். இந்த பாடலை இன்னொரு நாள் பாடுவோம். டீல இல்லை, ஈல பாட தான் கரெக்டா இருக்கும். சரி, பரவாயில்ல, பாடுவோமா? ஒரே ஒரு முறை பாடு. அருமையா போதகரே வந்த வீடம். ஒரு ஜெபமாய் பாடு. பாடி முடிச்சு ஜெபம் பண்றேன். வாருமையா போதகரே அந்த மேடம் தங்கீரும். சேருமையா வந்தீரு. சேருமையா ஏசாமி அங்கிட்டு போறது போலதான் காண்பித்தார். ஆனா எம்மாவும் சீசர்கள் விட்ட பாடி இல்லை. வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க.
எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்களோட நீர் தங்கிரும் ஆண்டவரே. பொழுது போயிட்டு பரவாயில்ல, எங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க, எங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க, எங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க. அவங்க ஆண்டவர் சும்மா விட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தன்னை யாருன்னு காண்பிச்சுட்டு தான் போனார். அந்த 2 பேருக்காக அவங்க வீட்டு வரைக்கும் போய், எருசலேம்ல இருந்து 7 அல்லது 8 மைல் தூரம் அவங்களோட போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க சாப்பாடு ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டு தான் மறைஞ்சு போனேன். அப்படி படிச்சு பாருங்க. நான் படிச்சதுனால ஏதோ பெருமையா உங்களுக்கு சொல்லலை. நான் இன்னைக்கு உட்கார்ந்து பைபிள் அப்படி படிச்சுக்கிட்டு இருப்பேன் மணிக்கணக்கா. எனக்கு சொல்லுங்க, எனக்கு கற்றுத்தாங்க. எனக்கு எவ்வளவு வயசானா கூட நான் விடுறதில்லை. அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவரான, அவர் நல்லவரை தவிர வேற யாருமே கிடையாது. இந்த உலகம் அவர் அதை பார்க்கல. யோபு புலம்புன அந்த வார்த்தையை வச்சு நான் சொல்றேன். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொன்னேன், அந்த இயேசுவை இங்க பார்க்க முடிஞ்சிச்சு. தகப்பனே, இயேசுவை நிறைய படிச்சுக்கிடணும். இயேசுவோட வெளிப்பாடு எங்களுக்கு தேவை. இயேசுவை நாங்க தெரிய ஆரம்பிக்க எங்களோட வாழ்க்கையே தலைகீழ மாறும், கம்ப்ளீட்டா மாறும். நீர் மாத்திருவேன், தண்ணீரை திராட்சரசமா மாட்டினது போல. அந்த பாவத்தில் இருந்த அந்த ஸ்திரியை கர்த்தர் மாற்றினது போல நீர் மாத்திருவேன் ஆண்டவர். நீர் மாத்திருவேன். நீர் மாறாதவர், ஆனால் எங்கள் வாழ்க்கையை மாத்திருவேன், எங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுவேன் ஆண்டவரை. நீ மாற்ற முடியாத இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை சுவாமி. எல்லாம் அம்மாள் ஆகும், அம்மாள் எல்லாம் கூடும். எங்களை அதை நம்ப வைங்க சுவாமி, அதை விசுவாசிக்க வைங்க ஆண்டவரை. அந்த அந்த இடத்துக்கு எங்களை நடத்திருங்க ஆண்டவரே. கைகளை வச்சு ஆண்டவர் அந்த இடத்துக்கு எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு, அந்த மெய்யாகிய ஒளியாகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற, எங்க பகுதியில் இருக்கிற இருளை மாற்ற முடியும். நாங்கள் நம்புறோம். இந்த பைபிள் ஸ்டடி எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரட்டும். எங்க மினிஸ்ட்ரியினுடைய டார்கெட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். தொடர்ந்துக்க ஞானஸ்நான ஆராதனை ஆசைப்படி அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். என்ன தேவையோட, என்ன பிரச்சனையோட, என்ன இடத்துல வந்திருந்தாலும் இயேசுவால கூடாத காரியம் ஒன்று இல்லை என்பதை புரிந்து செல்லவும் துதிகனமாய் மிக்சத்துறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே. எப்படி நம்முடைய கர்த்தராய் இருக்க இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மனவரோடு நின்றைக்கு சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னைக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.